இன்று காலை பெரியசாமி என்பவர் பல படங்களை பகிர்ந்திருந்தார். அது எல்லாம் கிராமத்தில் நடந்ததை வரைந்த படங்கள்தான். அதில் ஒன்று என் மனதை கவர்ந்தது. அதை பற்றித்தான் இந்த காணொளி அமையப் போகிறது. அது என்னவென்றால், கிராமத்தில் கிடா வெட்டுதல் என்று சொல்வார்கள். கிடா என்றாலே சாமிக்காக வேண்டி ஒரு ஆடை வளர்ப்பார்கள். அது தானே சுற்றி சுற்றி வரும். கிடா காளைதான், காளை போன்ற ஆண். அந்த ஆட்டுக்கடாவை அந்த கிராம தெய்வங்களுக்காக பலியிடும் வழக்கம் உண்டு. ஒருவர் கத்தியை வைத்துக்கொண்டு இருப்பார், அருவாள் அதை வைத்துக்கொண்டு இருப்பார். அதுக்கு மாலையெல்லாம் போட்டிருப்பார்கள் அந்த கடாவுக்கு. பிறகு அதை வெட்டி பலியிடுவார்கள். கிராம தேவதைக்கு பலியிடுவார்கள். ஏனென்றால் அவைகளெல்லாம் கிராமத்தை பாதுகாக்கக்கூடிய தெய்வங்கள். அதனால்தான் கிராம தெய்வங்கள் என்று சொல்வார்கள். கிராமத்திலே மழை பெய்யவில்லை என்றால் இது போன்ற காரியத்தை செய்வார்கள். கிராமத்தில் இந்த அம்மை நோய் வந்துவிட்டால் இதை செய்வார்கள். குறிப்பாக அந்த மார்கழி மாதத்தில் செய்வார்கள். கிராமத்திலே கூத்தும் நடத்துவார்கள். மன்மதன் கூத்து நடத்துவார்கள். இதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இந்த பலியிடும் வழக்கம் எங்கிருந்து தொடங்கியது என்றால் வேதகாலம். வேதகாலம் என்பது இன்றைய தேதியிலிருந்து 4500 வருடங்கள். அதை நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். வேத காலத்தில் அதை எப்படி சொல்வார்கள் என்றால், யக்ஞம், அக்னியை வைத்து வளர்ப்பது, அதன் பிறகு பலியிடுவது, யாகம். பலியிடும் வழக்கம்தான் யாகம் என்பார்கள். இன்றளவும் அதை ஹோமம் என்று சொல்கிறார்கள். பிராமணர்கள் ஹோமம் என்கிறார்கள், யாகத்தை ஹோமம் என்கிறார்கள். கேட்டால் வேறு விதமாகவும் பதில் சொல்வார்கள். அப்படித்தான் அந்த குதிரையை பலியிட்டார்கள், அஸ்வமேத யாகம். அதுபோல குழந்தை பிறக்கவில்லை என்றால் புத்திர காமேஷ் யாகம் என்று நடத்துவார்கள். இன்னும் பல யாகங்கள் அவர்களிடம் இருக்கிறது. எதற்காக இதை செய்கிறார்கள் என்றால், கடவுளை, அக்னியை, வருணனை, இந்திரனை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர்கள் இந்த பலியிடுவார்கள். இதையெல்லாம் நமக்கு வேதத்தை படித்தால் தெரியும். அந்த பழக்கம் இன்றளவும் பல இடங்களில் நடக்கின்றது. அந்த படத்தின் மூலமாக நமக்கு நன்கு தெரிய வருகிறது. பலியிடுதல். கோயிலில் போனால் பலிபீடம் என்று ஒன்று வைத்திருப்பார்கள். எப்படி இந்த கசாப்பு கடையில் வைத்திருக்கிறார்கள் அல்லவா, ஒரு மரத்தினால், அதுபோல சிறியதாக ஒரு கல்லினால், அதுவும் பாறாங்கல்லினால் வடிவமைத்து வைத்திருப்பார்கள். அப்படித்தான் அந்த பலிபீடம். கொடிகம்பம் ஒன்று இருக்கும். அது கொடிகம்பம் என்றால் அதை ஏற்றுவார்கள். இந்த பண்டிகை நடக்கப் போகிறது, இந்த யாகம் நடக்கப் போகிறது என்று அவர்கள் அதை கொடி வைத்துவார்கள். அதற்காக வைத்ததுதான் கொடிமரம். இன்று எல்லாம் மாறிவிட்டது. தங்கள் வசதிக்காக, தாங்கள் சொல்வது சரி என்பதற்காக இவர்கள் எல்லாவற்றையும் புதிய புதிய விளக்கங்களை, வியாக்கியானங்களை அவர்கள் சொல்லி வருகிறார்கள். நம்முடைய அறியாமையினால் அதையெல்லாம்
சரி என்று இவர்கள் தலையாட்டுகிறார்கள். காரணம் நம் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. சிறு வயதிலிருந்தே இன்றளவும் கிராமத்தில் இது நடப்பது இது பெரிய விஷயம் அல்ல. ஏனென்றால் அப்படி ஒரு நம்பிக்கை, கிராமத்து தேவதை கிராமத்தை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கைதான். இன்னும் எத்தனையோ பல விஷயங்கள் இருக்கிறது. நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததால் எனக்கு இதெல்லாம் நன்றாக தெரியும். இன்னமும் பல நாடுகளில் இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் அவர்கள் விழா கொண்டாடுகிறார்கள். அம்மை நோய் வந்துவிட்டால் வாசலிலே வேப்பிலையை அவர்கள் கட்டிவிடுவார்கள். அது ஒரு அடையாளம். உள்ளே யாருக்கோ நோய் இருக்கிறது, அம்மை நோய் வந்திருக்கிறது என்பதற்காக அடையாளம். கொரோனா காலத்தில் கூட பலர் இது போன்ற வேப்பிலையை அவர்கள் வீட்டிலே வைத்து கொள்வார்கள். அது ஒரு அடையாளம். இங்கே ஏதோ ஒன்று இருக்கிறது, நீங்கள் வர வேண்டாம் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை தான். நண்பர்களே, நமக்கு எத்தனையோ விஷயங்கள் ஆதி காலத்திலிருந்து பல நம்பிக்கைகள் இன்று நம்மால் அதை மூட நம்பிக்கை என்று தெரிகிறது. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத இரண்டு சமயம்தான் பௌத்தமும் சமணமும். மற்ற சமயங்களில் இது இருக்கிறது. இப்போ கிறிஸ்துவ மதத்தில் போனால் பாவ மன்னிப்பு, நேற்று கூட ஒரு பதிவை பார்த்தேன். பாவ மன்னிப்பு, பாவம் செய்துவிட்டால் அதற்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து ஓலையில் எழுதிவிட்டால் அது சரியாகிவிடும். அதுபோலத்தான் பாவத்தை கழிப்பதற்காக கங்கை நதியில் நீராடி வருகிறார்கள். ஒரு காயை விட்டுவிட வேண்டும். நாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காயை, அது வாழைக்காயோ பரங்கிக்காயோ ஏதோ ஒன்றை விட்டு விடுவார்கள். வாழ்நாளில் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அது யாருக்காக? அங்கே செல்லக்கூடிய யாத்திரிகள், குறிப்பாக பிராமண யாத்திரிகளுக்காகத்தான், மற்றவர்களுக்காக இல்லை. ஏனென்றால் நமது திராவிடர்கள் மிக மிக பாரம்பரியர்கள். நாம் எல்லாம் பூர்வக்குடிகள். ஆப்பிரிக்காவிலிருந்து நேராக இந்த தென்னிந்தியாவிற்கு வந்தவர்கள். ஆதலினால் அதெல்லாம் நமக்கு இல்லை. ஆனால் வடநாட்டில் இருந்த சில பழக்க வழக்கங்கள் கிராமத்திற்கு வந்துவிட்டது. அல்லது கிராமத்திலிருந்து வடநாட்டுக்கு சென்றதா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தால் அங்கிருந்து தான் வந்திருக்கும், அல்லது கிராமத்திலேயே இருந்திருக்கலாம். ஒரிஜினலாகவே அப்படி இருக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். பலிபீடம், கிடாவெட்டுதல், வேப்பிலையை வீட்டில் வைத்தல், இது போன்ற பூசணிக்காய் இன்று அளவும் உடைக்கிறார்கள். ஏதாவது ஒரு கிரகப்பிரவேசம் என்றால் பூசணிக்காயை இன்றளவும் அவர்கள் உடைக்கிறார்கள். ஏனென்றால் அது பலி கொடுப்பது. இப்போ எல்லாம் உயிரினத்தை தடை செய்துவிட்டதால் பலி கொடுப்பதை இப்படி காய்களை வைத்து அவர்கள் பலி கொடுக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான்.